1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமா இல்ல? சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களை அவையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் வேண்டுமென்றே வெளியே அனுப்பிவிட்டு தங்களை பற்றி பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க, நாங்க வரவேற்கிறோம். காவி உடைய அணிஞ்சு போவதுக்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்க பேசலாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமா இல்ல? சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தறிப்பித்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர். வெண்குடை வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீங்க வீரத்தை பத்தி பேசலாமா? யாருன்னு பேசுறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் போடுவோம். வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல உங்க கூட்டணி கட்சிகளால் அடிமையை வச்சுட்டு இருக்கிறது நாங்கள் அல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.